ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை நமது சகசிராராவில் நிலைநிறுத்தி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனத்தை மெதுவாக நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, எங்களுக்கு தூய அறிவை தந்து தூய ஞானத்தை அளித்து தூய பாகுபாடு அறியும் திறனை தருபவரான தாங்கள் எங்களுக்குள் முழுமையான பணிவை தந்து எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தூய்மையற்ற ஆசைகளையும் அகற்றுபவர் தாங்களாவீர். தாயே, தங்களை நாங்கள் பணிவுடன் வணங்குகிறோம். எங்களின் ஆத்மாவை எங்களுக்கு உணர வைத்தவரான தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து பொய்மைகளும் மாயைகளும் தயவு செய்து தங்கள் அருளால் அகற்றப்படட்டும் அம்மா. தாயே, எங்களின் அனுதின தியானத்தில் நாங்கள் மேன்மேலும் அதன் அர்த்தத்தை உணர்ந்து அந்த தியானத்தின் ஆனந்தத்தில் செல்வதற்கு எவ்வித எண்ணங்களும் இல்லாத நிலையையும் சந்தேகமில்லாத நிலையையும் நாங்கள் அடைவதற்கும் பரிசுத்தமான ஒரு குருவின் நிலைப்பாட்டை உணர்ந்தவர்களாகவும் நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்கான இன்றைய தியானத்தில் நாங்கள் அந்நிலையை எட்டுவதற்கு தயவு செய்து அனுமதியளித்து அருள் புரியுங்கள் அம்மா. மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை சகசிராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महामाये
महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆதி பூமி தேவியாவீர். தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். கவனம் அப்படியே நமது மூலாதாரம். தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற ஆசைகளையும் தவறான எண்ண ஓட்டங்களையும் எங்களுக்குள் இருந்து தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதாரத்தில் தூய்மைப்படுத்தி கள்ளம் கபடமற்ற குணத்தை எங்களுக்குள் நிலைநிறுத்துங்களம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள். மந்திரம்.
श्री गणेश साक्षात्। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। श्री आदिभूमि देवी साक्षात्। ॐ त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। இதே நிலையில் நாம் ஸ்ரீ கணேச அதர்வ சிஷம் கூறலாம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादस्सन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं
रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவர். தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களை, தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். இதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமராவீர். தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நமது மைய நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகாவிஷ்ணு. பரிணாம வளர்ச்சிக்கு வித்திட்டவரான தாங்கள் தயவு செய்து எங்களின் மைய நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றி எங்களுள் சமமான நிலை எப்பொழுதும் நிலைத்திருக்க அருள் புரியுங்களம்மா. மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய மைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாவீர். எங்களுக்கு தியானத்தின் சக்தியை அளிப்பவரான தாங்கள் எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை உணர வைத்தவராவீர். எங்களின் சுழுமுனை நாடி திறப்பதற்கு காரணமானவரான தாங்கள் நாபி சக்கரத்தில் இருந்துதான்
படைப்பிற்கான ஆற்றலை தருகிறீர்கள். எங்களுக்குள் இருக்கின்ற சுய அச்சங்களையும் உலகத்தை பற்றிய அச்சங்களையும் நீக்குபவரான தாங்கள் தர்மத்தின் சக்தியாவீர். எங்களின் கவனத்திற்கும் சக்திக்கும் செழிப்பிற்கும் ஆசிர்வாதத்தை வழங்குபவரான தாங்கள் எங்களிடம் என்ன இருக்கிறதோ அதையே எங்களுக்குள் திருப்தியாக நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். பிரம்மத்தை எங்களுக்குள் உணர வைப்பவரான தாங்கள் எங்களின் தியானத்திற்கு ஆதாரமானவர். எங்களுள் ஸ்ரீ லக்ஷ்மி தத்துவத்தை மேம்படுத்தி அதன் மூலம் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவத்தை உணர வைப்பவர் தாங்களாவீர். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ விஸ்வ நிர்மல் தர்மத்தை நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களுக்குள் செல்வம், தர்மம், தாராள குணம், மன நிறைவு, மன அமைதி எப்பொழுதும் தங்கள் அருளால் நிலை பெற்றிருக்க தயவு செய்து எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் மெதுவாக நமது பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை நமது மைய பவசாகரத்தில் வைத்து கவனத்தை அவ்விடத்தில் செலுத்துவோம். தாயே, தாங்களே எங்களின் ஆதி குருவாவீர். தாங்களே எங்களை சுயம் குருவாக மாற்றியிருக்கிறீர்கள். தங்கள் அருளால் சுயம் குருவாக இருக்கும் நாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகள், குழப்பங்கள், சந்தேகங்கள் அனைத்தையும் தங்களின் பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கின்ற அந்த நிலைப்பாட்டை எங்களுக்குள் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. வேதத்தின் 6 பகுதிகளும் பண்டியதும் 4 வேத இலக்கியம் முழுமையும் கரை கண்ட கல்வியும் உயர்ந்த இலக்கிய உரைநடை கவிதை ஆகியவைகளை படைக்கும் திறன் அனைத்தையும் பெற்றவராக இருந்தாலும், சுகபோகம் முழுமையாக பெற்றவராக இருந்தாலும், சந்நியாசியாக இருந்தாலும், அரசராக இருந்தாலும், பிரம்மச்சாரியாக இருந்தாலும், கிரகஸ்தனாக இருந்தாலும், குருவின் கமல பாதங்களில் உள்மனம் ஒன்றாக விட்டால் எவ்வித பயனும் இல்லை என்பதை எங்களுக்கு உணர வைத்த எங்களின் ஆதி குருவான தங்களை நாங்கள் பணிந்து வணங்குகிறோம். எங்களின் சுயம் குரு தத்துவத்தை தயவு செய்து மேம்படுத்துங்கள் அம்மா. ஒரு குருவின் பணிவானது, சரணாகதியானது அவரை வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் உயர்வடைய செய்யும் என்ற உண்மையை உணர்த்தியவரான தாங்கள் நாங்கள் எப்பொழுதும் எங்களின் வாழ்க்கை நிலையில் கண்ணியத்துடனும் பண்புடனும் அன்புடனும்
பொறுமையுடனும் செயல்பட தாங்களே தயவு செய்து எங்களை ஆசிர்வதித்து அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம். ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயரின் 11 பெயர்களை கூறி சில நிமிடம் நமது தியானத்தில் இருக்கலாம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சத்வா நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சத்புருதான் கடா நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கமலாலயா நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஹிரண்யகர்பா நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நாபாவன நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பரமாத்மத்ரிஷா நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ இந்திரவிதா நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சனாதன நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பகிர்பூர்ண நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பூர்ணாத்மா நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சதாசிவா நமோ நமः. சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடது இதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்துக் கொள்ளலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ சிவ பார்வதியாவீர். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற பயத்தை அகற்றி தங்களின் அன்பை உணர வைத்திடுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களின் கைகளாலோ அல்லது கால்களாலோ செய்யப்பட்ட அல்லது உடலால் உருவாக்கப்பட்ட அனைத்து தவறான செயல்களையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களின் காதுகளாலோ அல்லது கண்களாலோ
மனதாலும் செய்ய செய்யப்பட்ட அல்லது செய்யப்படாத எல்லா தவறுகளிலிருந்தும் எங்களை மன்னித்து விடுங்கள் அம்மா. இரக்கத்தின் சமுத்திரமான தாங்கள் எங்களுக்குள் நித்திய ஆனந்தத்தை தந்தருளுங்கள் அம்மா. எங்களுக்குள் ஸ்ரீ சிவ தத்துவமான அன்பு தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்தி நாங்கள் அதை உலகம் முழுவதும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக இருக்க தயவு செய்து எங்களை வலுப்படுத்துங்கள். மந்திரம் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை இடது விஷுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது விஷுத்தியில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தாங்களே ஸ்ரீ விஷ்ணு மாயா, ஸ்ரீ மகா காளியின் சக்தியை கொண்டவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் எதிர்மறைகளையும் தவறான நுட்ப உணர்வுகளையும் முழுமையாக எங்களிடமிருந்து அகற்றுபவரான தாங்கள் தயவு செய்து எங்களை முழுமையின் ஒரு அங்கமாகவும் பகுதியாகவும் மாற்றிவிடுங்கள் அம்மா. எங்களுக்குள் பற்றற்ற சாட்சி பாவனையின் நிலைப்பாட்டோடு நிலைநிறுத்துவதோடு எங்களை விராட்டாவின் ராஜ்யத்தினுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ விஷ்ணுமாயா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ விஷ்ணுமாயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை முன் ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை முன்னேற்றியில் வைத்துக் கொள்ளலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினியாவீர். தாயே, எங்களுக்குள் தூய பாகுபாடு அறியும் திறனை அளிப்பவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் கோபத்தையும் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் பொய்மையையும் அகற்றுபவரான தாங்கள் எங்களின் ஆத்மாவை எங்களுக்குள் உணர வைப்பவராவீர். தாயே, எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை உணர வைத்து அதன் மூலம் நாங்கள் சிறந்ததொரு சகஜ யோகிகளாக இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் மன்னித்தல் குணத்தை தயவு செய்து மேம்படுத்துங்கள். மந்திரம் ஸ்ரீ ஞான ரூப சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஞான ரூபா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः.
கவனம் மெதுவாக நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு தியானத்தின் ஆனந்தத்தை உணர வைத்திடுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்மல பரமேஸ்வரி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல பரமேஸ்வரி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவு நேற்றைய தொடர்ச்சியை நாம் கேட்டு தியான நிலையிலேயே தொடர்ந்திருப்போம். If your mother is not alright, you must just get after her and see that she's put right. That's very important. Mother has to be alright. If she's not alright, you tell her, I'm not going to eat food from your hand. Finished. You get your vibrations on. You tell her that you better take to realization. Otherwise, I will not have anything to do with you. I'll just come see, talk to you, go away. Show that detachment to her. Be strong. You must cure your mother. Very important, because mother is a part of surgery. It's very important. But many people I've seen just do not know how to resist. You must protest. Go on protesting, one after another, because that's the greatest thing you are doing for your mother. What else can you give it to her? Anything you give the whole world has no meaning, except correcting your mother for the better life, an eternal life, life of God. Then your wife. The wife is a very dangerous situation. If the wife is negative, she'll go on putting into your head things which will work out at an odd time. And you'll be amazed how you slipped out these things and how you said these things. Why should you have done it? Why did you do this? But the wife is to be told that you have to behave yourself, you have to get all right, nothing doing, and there's no compromise. You be in another room, I'll be in another room. You should get well. I am not going to have. Because that is even much more dangerous. Because you know, if the woman is catching, then there are very serious diseases in develop with the Muladhara problem. So you have to be strict with your wife. You should make her. You should say, I will not eat any food with your hand. I will have nothing to do. I will not talk to you. I'll just come and sleep in another room and you better not touch my clothes. If you don't listen to me, then I have nothing to do with you. You better, I'm your husband. And whatever dharma I follow, you have to follow me. If you don't want to listen to me, then I have nothing to do. The wife can also do the same with the husband, gradually showing indifference in a way that he understands that it doesn't bring love. That's how women corrected men long time back. Nowadays, of course, women, if you give them something, they'll get pleased. Even if there's a keep, as long as you're giving diamonds to the wife, she's quite pleased with the keep.
Still in India is not accepted. But I have seen in the West nobody minds. If the husband has 10 keeps, doesn't matter. As long as he is giving you the money, all right, nobody minds it. It's very funny. So, wife's relation, mother's relations, husband's relations, close relations must be correct. Now, children must be guarded. You shouldn't allow your children to go to the wrong things. If they are doing wrong things, they are not coming to Sahaja Yoga, you are duty bound. You should say, I am not going to pay you any money. Nothing to do. I will not see your faces. If you do not take to Sahaja Yoga. What else are you going to give to your children but God? You can do it. All can do it. But one should know, I need not do it. So many people say that, Mother, your husband is not so much a Sahaja Yogi. It's all right. I know where to bring him in. I know when to bring my children in. Because if they were in, everybody would have said they have floated a family enterprise. As long as they are out of it is a very good idea, especially in India. So, best thing is if they oppose me, I keep all of them out. My brothers, imagine, my own brothers, my own, they all have tremendous respect for me, no doubt. Even my brother said that, thank God you are staying in my room now, so the vibrations will be very good for me. What do you think of my vibrations? Everything he says. But he's not a surgeon. I have given realization to all of them, everything is there. If they are not Sahaja Yogi, is a part of this. Otherwise, they will be in charge of money, you see. What money you get? Now, come now. This is the money we have. All problems. With all these relations around, you don't know. Somebody will go and say, you see, Mataji said so. Oh, that's the daughter of Mataji has said so. That becomes fixed. I don't want all these pressures on my head. That's the best way. I wish our politicians understand that. Never have your relations around. That's the best way to administer. If you have your relations around, then you will never do right things. Or even if you do right things, your relations will spoil it. So, all those who are Sahaja Yogis must know that you should not try to help your relations in a way that they take advantage of Sahaja Yoga. Like, if you are a Sahaja Yogi, then you bring your mother and make her sit in front of me. First correct her vibrations. Put her right. And then bring her. Correct my father, correct my mother is not mother's responsibility, it is your own. When they are all right, then as you bring flowers to me, bring your relations as a very good present from your family. That's a much better thing than to be like this, that I have to clear. If one is a Sahaja Yogi, all his 3 generations up and down, this side and that side, I have to cure. That is done. Like Mehrotra made me do. So one should detach from these family ties and these emotional imbalances we have, the emotional problems we have, by understanding that the only thing that these people should have is Sahaja Yoga. And some people should not be in Sahaja Yoga. Like as I said, my own husband and my daughter and my relations, I keep them out. All such people, if there are any, you should not also have them anywhere near the Sahaja Yoga. You should be discreet to find out. Although all these my relations are very dharmic, extremely dharmic, very good, very self-respecting, all qualities they have got, everything, ready-made, but they are not in Sahaja Yoga. So none of you can say, somebody said so, so one said so. It has to be, mother has to say.
This detachment has to come. It takes time, especially with Indians. All the time they are worried about their children or a mother or a father. Oh no, and on and on and on and on. See, years together, my son, my daughter, my son, my father. All the time now, by God's grace, so many have got rid of all their responsibilities somehow, through Sahaja Yoga or whatever it is. So they are now settled down onto themselves because you are your own responsibility. So this detachment must be brought, those who are coming to Sahaja Yoga. That we are here to get Sahaja Yoga blessings, we are going to give blessings. Is that right? You should be in the family, alright, if you want to have Sahaja Yoga, you have it. But not to force them on Sahaja Yoga. But you can't force Sahaja Yoga on them. The stage has come that you have to talk about Sahaja Yoga to them. In the beginning I used to say don't talk to them. But those who are useless, if they are not to be brought to Sahaja Yoga, tell them you are not good for Sahaja Yoga, better not ask. Then they will come. Some people you should show complete indifference, you are incapable, you are no good, you are too materialistic. Then that person will say, I'll prove that I am. All these detachments take place, and then the detachments are at Nabi chakras. You rise up to your emotional side and the heart chakra, and then you have to have the detachment even of a kind of a collectivity that we think is collectivity. I call the fraternity of the brutes, not collectivity. Always all the useless Sahaja Yogis will form a group. And they'll have a very strong objection to everything that is sensible. And they will have suggestions for everything. There has to be no suggestions at all. There are no alternatives. Because Shiva is absolute. Once one said is said. You just wait and see, that's the best. Alternatives will be second best or third best or maybe useless. But there is no alternative for Shiva Tattva. I'll give an example. I told Delhi people that you organize, say, program for 7 days outside with other people. It was sensible because I knew it was to rain. It has to rain also. Rain can be stopped, but it was to rain for all the other villages, you see. We cannot stop them for only Sahaja Yogis, can we? Of course Sahaja Yogis are important, so I said let them be with other Sahaja Yogis. Now they started an alternative, only thinking that, you see, they won't be comfortable, and I mean it was good, but on another level, that they will not be comfortable with Sahaja Yoga, another level. But there has to be understanding. If mother has said it, must be done, whatever it is. Even if she says you kill somebody, you have to kill. Keep it like that, to that extent. Keep to the maximum. Even if she says you have to die, you should die. If she says, alright, you tell lies, alright, I'll tell lies. Like Radhaji. She said, what is my punya, what is my papa? I am in his heart. What can I do? Whatever he does. That's Shiva. When it is awakened, you see, it at least recognizes Shiva in me. And it sees that this is Shiva Tattva. It understands. Because at Shiva Tattva you don't commit any sins. You are sinless. When you are the spirit, you are sinless. There is no sin in you. If, supposing according to human understanding, if Shiva leaves, a person dies, then it's sinful. Why to leave anybody? It's sinful, isn't it? For all common purposes. Common understanding will think that it is sinful for Shiva to leave the person and make the person die. For example, a lady dies, her children are left behind. Then one can blame Shiva for that, see now you went away and this
these children are now without a mother or without a father or something like that. Because Shiva is sinless. Whatever he does is sinless. So whatever you do is sinless. The idea of sin is finished because who commits sin is your ego. Ego commits sin. But if you have no ego, there is no sin. Because you are not doing anything. You stand in a karma. Say a sun is shining shower, and somebody wants to stand in the sun. Then he gets burns. This is not the fault of the sun. Sun is shining. That's the job of sun. Whatever is the job of the Shiva, he is doing it. He is not sinful. It's our mental attitude makes us think this is sin, this is not sin. But when we have ego, we are committing sins. If you ask a tiger, you are committing a sin because you are eating a cow. He will say, I never knew what was sin. Sin was, I don't know what sin is. It's a story when some missionaries were going away from a village, you see. So the villagers, poor innocent villagers, they got up to thank him. They said, thank God, when you came here, you told us there is sin. We didn't know what sin was. For innocent people, they don't know what is sin. Because spirit is innocent, it has no sin. It obeys the other source of innocence. So there is no sin for a person who is the spirit. For Shiva there is no sin. Whether he wants to give his blessings to a Rakshasa or to a saint, there is no sin for him. Because he is Bholenath. He is beyond. He is beyond sin. Whatever he does, he is beyond sin. Because ego cannot envelop him. There is no ego. Because we have ego, we commit sins. Once ego is finished, we are no more there, so who commits sins? When we are not there, who is committing the sin? Shiva can't commit sin, so we are the Shiva, so he cannot commit sins. So all these ideas of giving alternatives at the mental level is also wrong. I give anything I say, immediately there will be 10 suggestions. I try all these tricks with you. Because you are used to conferences, you see. So I said, all right, Subramanyam, what do you have to say about it? Because after all, Lord Subramanyam is there. Must ask him. Then I ask Venugopala. Then I'll ask Gavin, Mohan, all these people. Now what do you have to say? And then they give their submission. But if you see, in the conference of all the divine deities, there is no suggestion. No suggestion. No alternative. No alternatives to your mother's ideas. Nothing. Absolute. It's absolute. Nobody gives any suggestions. Never. No question. They won't listen to you. They won't listen to anyone. There's no question. Such harmony. Complete obedience. And not only they are fixed with their qualities. They are told that you have to do it. They'll do it. This is the difference. Then, try. Sometimes it appears. See, if I say, all right, go this way, you'll find the place. But you won't find. So you say, see mother, you said to go this way, that's why we went and we didn't find the church. Now there, it is not that I am saying that you'll find the church. It is I am trying to see what you think. I am telling you my own tricks, alright? So be careful. I'll tell you, all right, go this way. No, you didn't find the church, I am sorry. I should not have told you.
or you should have gone. But that's not true. I must tell you, that's not true. What I am trying to see, what you are saying about this. Now, if you are clever, you would say, I went there, I didn't see the place, but I saw something else, Mother. That's the reason you sent me there. Now I know why you sent me there. That's it. Then I know that he's a Sahajogi. But if you say, oh, I went there because I thought I'd find this thing, but it was not there, and you said. Finished. If you say that, you said so and it happened. Oh, I did say, no doubt. What I said was just to play a trick on you. Because one of the natures of your mother is Mahamaya. So be careful. How you react is very important for me to see how far you have gone. This is one of the ways you are judged. But for a villager, it's a different thing if you see him. If I tell him, now, if you want me to go to that village, say, take the car or take the bullock cart this way, we'll take it. But there will be a ditch, so I'll get hit. So he'll say, Mother, I'm sorry you got hit, but I could have avoided it. See, so he takes the responsibility upon himself. He takes everything upon himself. Because you asked me, so I had to go that way, but I could have avoided it if I was careful. So this is the difference, not to put responsibility. It's a common human nature, is to put responsibility on somebody else. It's best is to put on mother. But in that you lose all your punyas. So the responsibility is mine. I must have done some mistake. I must have done some mistakes. Or else maybe that mother wants me to learn something in this. Every time you do something, I tell you something is just for you to learn something. I don't have to learn anything. Do you think that way? That I have to learn something now anymore? Not. So you have to learn something. And that is what, if you understand, then a kind of a detachment will build in you and a surrender. You'll be amazed, you'll be so much relieved of nonsensical headaches that you have and the burdens you carry. If you understand that the whole joke, the whole work, the whole drama is done by mother and I am just playing into it. It's so simple. That is to be felt, to be understood. And the enjoyment lies in that, not in judging or finding alternatives. You try. Those who have tried it have enjoyed it very much. And so many things. Every minute I give you an example of that. I'll give you an example of Gregor. Last time I went to his house. He tortured my life for his wife. When will she have her delivery? How will she have? Who is going to stay with her? Morning till evening he had one problem. All right, I said, something will be done. You can have this lady to stay. But then how will I go to India? I was so important. Then he didn't realize that time. See, he thought it was so important to do that. Ultimately, before going, I told him, Gregor, you troubled me too much this time. But it's all right. So he said, I'm sorry. Then he telephoned me one day saying, Mother, my wife is in for abortion. She's gone to the hospital. There's no chance. I said, forget it. You go back to the hospital. She'll be all right. Went to the hospital. They said, a miracle. It's perfectly all right. There's no problem. She's all right. So it came into his head, as he told me, mother is looking after it. Why should I worry? Why should I have buried her? This is first thing. Then the child was born earlier than time, and he came to India. So also I convince you that what I say, what I do, you know that I look after you. But when you take up responsibility upon yourself and start thinking about it, then I cannot help. So just know that leave it to God. It's all for your good, for your hita. Everything is for your hita. Whatever it is. Sometimes I have to shout at you, sometimes I have to
correct you. Sometimes I have to tell you that don't come here. Some people who touch me, you see, can give me horrible sensations. Then I said, you just don't come here. You don't stand before me. You get out from here. That hurts them. But if they stand there, the bhoots will never leave, because the bhoots want to trouble me. So this point, if you understand, you will get completely detached and will know that for our good, for our betterment, we must keep mother pleased, and these things if you do by displeasing her, we are going to be finished. Now, to understand this, what you need, not age, not position, not your qualifications, nothing. You need a wise mind, deep personality. I've seen very young people are so sensible, their parents are stupid, absolutely stupid people. So you just need a wise, deep personality to do it, and that you should try to do. That comes only sticking on to Shiva Tattva, which is a solid thing, which is Shiva, Achala, which doesn't move. Absolute. It is not relative. It's not relative at all. It's not related to anything. It's absolute. That gives you the depth, that depth which is required to settle down, to go deep. Shiva is your Guru. Guru is the one that gives you the gravity to go straight down deep into it. बच्चे को हटाइए सामने. बच्चे का दिमाग ठीक है नहीं? ठीक है? शांत उठाइए. That is very important. And all this, I hope, with the puja today, will try to settle you into that great principle of Shiva. Let your attention, every particle of your attention be filled, sparkled, and rejoice by that blessing of Shiva Tattva. I bless you. May God bless you. साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी நமோ நமக. நாம் அனைவரும் அன்னையின் உரை முதல் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், நாங்கள் எங்களின் தியானத்தின் மூலமாக அமைதியான நிலைப்பாட்டை உணர வைத்தமைக்கும் தாயே, எங்களின் சுயம் குரு தத்துவத்தில் நாங்கள் எவ்வாறு எங்களை பொலிவு பெற செய்வது என்பதையும் உணர வைத்தமைக்கு எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.